ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 9:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். எப்பவும் போல் சனி ஞாயிறு 2 நாள் நம்ம லீவ் போட்டோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருப்பேன், நம்ம ஊர் திருவிழா வீடியோ. இப்போ நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, வீடியோ போடல. இன்றைக்கி மண்டே, வாரத்தில் முதல் நாள். நம்ம காலையிலேயே கிளம்பியாச்சு. நம்ம தோஸ்து ரெடியாக நிற்கிறான். கோடவுன் கிட்ட நம்ம வீடியோ எடுக்கலை, அதனால் நம்ம டெலிவரி கொடுக்குற இடத்துல நின்று எடுக்கிறோம். எப்பவும் போல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிராஃபிக் பாருங்கள் எந்த அளவு இருக்குது. வாரத்தில் முதல் நாளுங்கிறதுனால சும்மா எப்படி டிராஃபிக் இருக்குது, ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குது. அப்பப்போ டிராஃபிக்கை கிளியர் பண்ணி தான் விடுறாங்க. அப்படி இருந்துமே ஏன்னா மெட்ரோ வேலை நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது எப்போவுமே. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ வேலை நடக்கிறது தான். உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும். இன்னும் இங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை மெட்ரோ வேலை. வடபழனி வரைக்குமே மெட்ரோ வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இது கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் கிட்ட தான் இருக்கும். இங்கே மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் சுரங்கத்தில் போகிற ட்ரெயின் தான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சுரங்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே இன்னும் வேலை முடியல. மேலே போகிறது பார்த்தீங்கன்னா வடபழனி வரைக்குமே வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடித்துக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் 1 வருஷம் ஆகும் போல இருக்குதுங்க. வேலையை இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. இங்கெல்லாம் இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் தடுப்பு வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு தடுப்பு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போகணும்னா இந்த மாதிரி தடுப்பு வச்சுருக்காங்க. நம்ம பொறுமையாக பார்த்து தான் கிராஸ் பண்ண முடியும். முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முதல் இடம் வந்துடுச்சு. டெலிவரி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லோடு ஏற்றியாச்சு. இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லோடு ஃபுல்லு. கம்பெனிலாம் சொல்ல முடியாது, லோடு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, டோர் லாக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா மண்டே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மண்டே ஃபுல்லாக இருக்குது. நம்ம கிளம்புவோம் இப்போ ரெடியாக. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செல்லு இந்த மாதிரி கவர் வச்சுருக்கு. இதெல்லாம் வெளியே போகிறது தான். இந்த மாதிரி கவர் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அதான் நல்லா. ஆமாம், இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஃபங்க்ஷன் போகிற ஊருக்கு போகிற பாரு. ஆமாம், நான் அப்படி தான் 2 கவர் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல சரி கீழே ஒன்றா சேர் தான். வெளியே போகாது. அப்போ அதை மட்டும் இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ணும். ஆனால் சொல்லு ஒரு நாள் இந்த சண்டே விட்டுருவேன். நாங்கள் ரேட்டே மாட்டேன், 3 ரூபா தான் வாங்கிட்டு வரேன். இந்த வாரம் ஒன்றரை மாடல் மட்டும் சொல்லு, வாங்கிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்க. வேலை மாதிரி போட்டு அதான் ஒன்று சேஃப்டி. வெளியே போட்டு அது இதுக்காக இருக்கட்டும். அவள் தான் பேபிக்கான வேட்டம் விட்ட ஒரு மாதம் ஆச்சு. இன்னும் தர பேபிக்கான பேபிக்கான வரமாட்டேன். முன்ன மாதிரி ஆர்டர் தரமாட்டாங்க.
5 கிலோ ஆ நிறைய இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ கொடுத்தா தான். இது என்ன வீடியோ எடுக்குதுயா? ஆமாம் ஆமாம். அது கேட்குற வந்துருப்பது அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லணும் 40 கிலோ 50 கிலோ போடணும்னு சொல்லணும் நீ. இவங்க கிட்ட தான் நாம் எப்படி சொல்கிறது? நீ சொன்ன எப்படி வருமானம் சொன்னான் என்ன நீ சனிக்கிழமை ஆளை காணோம் வேற வண்டி வாங்கிட்டு. சனிக்கிழமை லீவ் போட்டேன். ஒன்றா ட்ரிப் எடுத்துக்க போ. இது மேலே வேணாம் ஒன்றா ட்ரிப் அடிச்சுக்க. 2 ட்ரை தானே சரி அப்பனா வச்சுக்க. இறக்குற வீடியோ கால் காட்டணுமா? இறக்குற வீடியோ கால் காட்டணுமா? ஆமாம். ஆனால் போய் அப்படியே நம்பிக்கை நம்ம இது பண்ணுவோம். நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அவன்கிட்ட நம்ம பேசலாம், புரிஞ்சு பேசலாம். இல்லை அவன் நினச்சிக்குவான் அவங்க வந்து இறக்குறாங்க. ஓ அதனாலயா இப்படி எந்த காலத்தில் வந்து வருவாங்க? நமக்கு இல்லை யார் இதுவரைக்கும் யார் இருக்கிறாங்க? நமக்கு தெரியுது அவனுக்கு தெரியும். நல்லது முதல்ல இங்கே மூட்டை ஏற்றுறாங்க அது தள்ளி விட்டு வருவாங்களா முதல்ல? இது இங்கே இருக்கிற ஆளுங்க யாரும் அந்த டைமில் இருக்கிறவங்க அது தள்ளி விடுறாங்க. பாருங்கள் ஜூஸ் ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வேலை செஞ்சதுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நம்ம இங்கே வந்து என்ட்ரி போட்டாச்சு. பில்லு கொடுத்து கேட்டுல பில்லு கொடுத்து என்ட்ரி பண்ணணும், போட்டாச்சு. இப்போ உள்ளே போய் நம்ம இந்த சரக்கை இறக்கணும். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதான் சொன்னேன் நான், இறக்கிறதுக்கு வந்து என்னுடைய காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் வந்த உடனே இருக்கும் யூட்டன் போடுறது. இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்து யூட்டன் போடுற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய மெயின் ரோடாக இருந்தாலும் அதில் வந்து பள்ளம் வச்சிடுறாங்க. மேலும் பள்ளம் குண்டு குழி எப்படியோ ஒன்று ஆகிடுது ரோடு. பாருங்கள் எவ்வளோ டக்கு டக்குன்னு சத்தம் வந்து பாருங்க. இதுதான் எவ்வளோ பெரிய மெயின். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த இடமே வந்து யூட்டன் போனால் இப்போ வந்து யூட்டன் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க அந்த பக்கம். ஓகே, இப்போ நம்ம வந்துருக்குது ஸ்பென்சர் பிளாஸா சிக்னல் கிட்ட தான். அப்படியே லெஃப்டில் போனோம்னாக்கா எல்ஐசி மவுண்ட் ரோட்டில் தான் இருக்கும். ஸோ கடைசி பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடம் மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து நம்ம டி நகர் போக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வண்டியில் நம்ம வந்து ரெகுலராக லோடு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பேசிக்கிட்டு தான் நம்ம ஏற்றுறோம். ஸோ அது கட்டுப்படி ஆனால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். கட்டுப்படி ஆகாதவங்களுக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் ரெகுலராக ஓட்டினா வந்து காசு கம்மியாக கொடுப்பாங்க, கட்டுப்படி ஆகாதுன்னு. நமக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம், இல்லைன்னா கிடையாது. சுத்தமாக கட்டுப்படி ஆகலை அப்படின்னும் போது அந்த வேலையை செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நம்ம மீடியமாக நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு உண்டான காசு நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அதிகமாக கேட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும், வேறு ஒருத்தருக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் சும்மா இருக்கணும், வண்டியை சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். வண்டிக்கு டியூ கட்ட வேண்டியது இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம எல்ஐசி கிட்ட யூட்டன் போட்டாச்சு. எல்ஐசி பில்டிங் கிட்ட தான் யூட்டன் போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபேன் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து செட் பண்ணது வந்து மறுபடியும் லூஸ் ஆகி போச்சு. இந்த ஃபேனை நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் திருப்பி ஒர்க் பண்ணணும். அதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, செஞ்சால் தான் அந்த ஃபேன் ஒர்க் ஆகும். அதனால தான் இப்போ வந்து கவுந்து விட்டு இருக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே கவுந்து விட்டு இருக்குது. அதனால் வந்து அதுக்கு திரும்பி வேலை இருக்குது. ஏன்னா இந்த வாரம் நான் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் நான். ஒரு நம்ம சொந்த ஊரில் திருவிழா அப்படிங்கிறதுனால ஊருக்கு போயிருந்தோம். அதனால் வந்து இந்த வாரம் செய்ய முடியல. ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபேனை நான் மறுபடியும் ரெடி பண்ணிவிடுவேன். என்ன நம்மளை இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.